இது முதல் மார்ச் 23ஆம் தேதி அல்ல. மார்ச் 23ஆம் தேதி என்ற ஒரு தேதி ஒரு புனிதமான தேதி இந்தியாவுக்கு. தூக்கிடப்பட்டு இன்றோடு 93 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற போது ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்தை முதலிலே முழங்கியவன் யார்? ஹீரோ ஆஃப் ஜாலியன்வாலாபாக் என்றால் யார்? கடலூர் மாவட்ட நிர்வாகம், பள்ளி கல்வித்துறை, பபாசி என்ற பதிப்புலக பேரமைப்பு இணைந்து நடத்துகிற 3ஆம் ஆண்டு கடலூர் புத்தகத் திருவிழா. இந்த சிறப்புமிக்க விழாவில் நடைபெறுகிற மாலை நேர சிந்தனை அரங்க நிகழ்வு. இந்த அருமையான நிகழ்வில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர் மரியாதைக்குரிய திரு ஆ. எல்லப்பன் அவர்கள், அதேபோல இந்த நிகழ்ச்சியில் நிறைவாக நன்றி உரை ஆற்றுவதற்காக இருக்கிற முனைவர் ரா. ராஜேந்திரன் அவர்கள், இந்த நல்ல நிகழ்ச்சியில் சிறப்புரை நிகழ்த்திவிட்டு அவசர பணி நிமித்தமாக நம் இசைவை பெற்று விடைபெற்று சென்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய புலவர் ராமலிங்கம் அவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அலுவலர்கள், குறிப்பாக கல்வித்துறையில் பணியாற்றுகிற அலுவலர்கள், பதிப்பகங்களிலே பணியாற்றக்கூடிய பதிப்பாளர்களும் ஊழியர்களும், அதேபோல இந்த நிகழ்வில் பார்வையாளர்களாக பங்கேற்றிருக்கிற சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், இந்த நல்ல செய்தியை உலகெங்கும் எடுத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்ற ஊடகவியல் நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளபடியே இந்த புத்தகத் திருவிழாவை பார்க்கிற போது பரவசம் அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான எழுச்சிகரமான புத்தகத் திருவிழாவை முன்னின்று ஆர்வத்தோடும் உணர்வுபூர்வமாகவும் ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பிற்சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய சிபி ஆதித்யா செந்தில்குமார் IAS அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் பயனாளிகள் சார்பிலும் பாராட்டுக்களை நான் பதிவு செய்கின்றேன். ரொம்ப எழுச்சிகரமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற புத்தக திருவிழா. நாங்கள் உரை நிகழ்த்துவதற்கு முன்பு இந்த மண்ணின் மனம் கமழும் படைப்பாளிகள் இருவர் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய M. மருதமானன் அவர்கள் கடலூர் போற்றுதும் என்ற தலைப்பிலும், அன்பிற்சிறந்த கவிஞர் பால்கி அவர்கள் வாசிக்கலாம் வாங்க என்ற தலைப்பிலும் இங்கு பேசியிருக்கிறார்கள். அத்தகைய இரண்டு படைப்பாளிகளுக்கும் எனது பாராட்டுக்களை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். அதேபோல இது புத்தகத் திருவிழா என்பதால் மாலை நேர சிந்தனை அரங்க நிகழ்வில் 2 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தேன் தமிழன் அவர்கள் எழுதிய அப்பாவின் கல்யாணம் என்ற ஒரு நூலும், படிக்க சிந்திக்க கதைகள் 50 கலை நன்மணி மகிழ்நன் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான நூலும்
இங்கு மேடையிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த நூலாசிரியர்களுக்கும் எனது வணக்கத்தையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளபடியே நான் மாலையில் ஏன் மதியமே கடலூர் வந்துவிட்டேன். வந்ததிலிருந்து இந்த புத்தக திருவிழா ஏற்பாடுகள் குறித்தும் இந்த மாவட்டத்தில் இந்த புத்தக திருவிழா ஏற்படுத்தி இருக்கிற விளைவுகள் குறித்தும் கடந்த 2 ஆண்டுகளாக நண்பர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டேன். 3வது ஆண்டாக வெற்றிகரமாக இப்போது புத்தக திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கடந்த 7-8 மாதங்களுக்கு முன்பு இங்கு பொறுப்பெடுத்திருந்தாலும் நண்பர்களிடத்திலே விசாரித்த போதும் அலுவலர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்ட போதும் இந்த மாவட்டத்தினுடைய கல்விக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்து அதிலும் ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளிகளை படிக்கிற மாணவர்கள், அவர்களுக்கான முறையிலே புதிய புதிய நவீன திட்டங்களை எல்லாம் தீட்டி அந்த மாணவர்களை மிகச்சிறப்பான ஆளுமைகளாக குடிமக்களாக கொண்டு வர வேண்டும் என்ற ஆதங்கத்தோடும் ஆர்வத்தோடும் மாவட்ட ஆட்சித்தலைவர் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக அனைவரும் தெரிவித்தார்கள். அரசு பள்ளியை தன் இதயம் போல் பாதுகாக்கிற எவரையும் நாம் பாராட்ட வேண்டும். அந்த ஆசிரியர் பெருமக்களை ஊக்கப்படுத்த வேண்டும், மாணவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அதிலும் அந்த அரசு பள்ளி மாணவர்களில் சில தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள், அவர்களை காபி வித் கலெக்டர் என்ற முறையிலே ஒரு 50 மாணவர்களை திரட்டி அவர்களெல்லாம் எதிர்காலத்தில் தலைமை தகுதி உள்ளவர்களாக நாட்டையே வழிநடத்தக்கூடியவர்களாக வர வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஈடுபாட்டோடு செயல்படுவது கண்டு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த ஆர்வமும் ஈடுபாடும் இந்த புத்தக திருவிழாவிலே வெளிப்படுகிறது. வெறும் புத்தகங்களை மட்டும் அடுக்கி வைத்து விற்பனைக்கு வைக்காமல் அதையும் தாண்டி அறிவியல் ரீதியான சிந்தனையை வைக்க வேண்டும் என்பதற்கான முறையிலே ஒரு கோல் அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன். அதே போல வரலாற்று அம்சங்களை எல்லாம், சிற்பக்கலை, கோயில் இன்னும் அம்சங்களை எல்லாம் நன்றாக உன்னிப்பாக மாணவர்களும் இளைஞர்களும் அடுத்த தலைமுறையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதையும் கண்ணுற்றோம், மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். வரலாறு குறித்தான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழும் வரலாறு. பெப்பாசியினுடைய செயலாளர் அன்பு நண்பர் முருகன் அவர்கள் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி கடலூர் புத்தக திருவிழாவில் நீங்கள் பேச வேண்டும் என்று அவர் கேட்டார். சரி, கண்டிப்பாக வரலாம் என்று சொன்ன பிறகு எப்போதும் இது போன்ற முறையிலே தேதி கொடுத்து விட்ட பிறகு தலைப்பு கொடுப்பதென்றால் நாளை கொஞ்சம் யோசித்து கொடுக்கலாம் என்று சொல்வது வழக்கம். ஆனால் இந்த முறை கடலூர் புத்தக திருவிழாவுக்கு அவர்கள் தேதி கேட்டவுடன் அவர்கள் சொன்ன தேதி தான் இந்த தேதி. மார்ச் 23ஆம் தேதி நீங்கள் வருகிறீர்களா என்று அவர்கள் கேட்டபோது வருகிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, என் வருகையை உறுதி செய்தது மட்டுமல்ல, உடனடியாக வாழும் வரலாறு என்ற தலைப்பையும் அவர் கேட்காமலேயே நான் சொல்லிவிட்டேன். அவர் ஆச்சரியப்பட்டு போனார். என்ன தலைப்பே நான் கேட்கவில்லை, கேட்காமலேயே சொல்லிவிட்டீர்களே என்று சொன்னார். நீங்கள் மார்ச் 23ஆம் தேதி அல்லவா என்னை கேட்கிறீர்கள்? நீங்கள் மார்ச் 23ஆம் தேதி என்று சொன்ன பிறகு நீங்கள் 23/3/2025 என்று சொல்லி இருந்தால் கூட எனக்கு நினைவுக்கு வந்திருக்காது. மார்ச் 23ஆம் தேதி என்று நீங்கள் கேட்டால் வாழும் வரலாறு என்ற தலைப்பு நான் சொல்லி இருக்கிறேன் என்றால் அது அர்த்தத்தோடு தான் சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் இது முதல் மார்ச் 23ஆம் தேதி அல்ல. மார்ச் 23ஆம் தேதி என்ற ஒரு தேதி ஒரு புனிதமான தேதி, இந்தியாவுக்கு ஒரு வித்தியாசமான தேதி. மார்ச் 23ஆம் தேதி என்ற அந்த தேதியை நாம் ஆழமாக யோசிக்கிற போது ஒரு சிலிர்ப்பு தான் ஏற்படுகிறது. 1931ஆம் ஆண்டு
சரியாக 93 ஆண்டுகளுக்கு முன்பு. அருமை பெரியோர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். 93 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. 1931 மார்ச் மாதம் 23ஆம் தேதி இதே போல இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் லாகூர் சிறைச்சாலையிலே தூக்கிலிடப்பட்டானே மாவீரன் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் என்ற 3 கட்டிலம் காளைகளாக இருக்கிற இந்திய தேசபக்த இளைஞர்கள் தூக்கிலிடப்பட்டு இன்றோடு 93 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நான் எண்ணி பார்க்கிறேன். சரியாக பகத்சிங்குக்கு என்ன வயது? 23.5 வயது. 1907ஆம் ஆண்டு பிறந்தவன். சுகதேவுக்கு என்ன வயது? அதே 23 வயதுதான். அவனும் 1907ஆம் ஆண்டு பிறந்தவன் தான். இந்த 2 பேரும் ஒரே ஆண்டிலே பிறந்தவர்கள். ராஜகுருக்கு என்ன வயது? அவன் 1908ஆம் ஆண்டு பிறந்தவன். அவனுக்கு அப்போது 22 வயது. 2 பேருக்கு 23 வயது, ஒருவனுக்கு 22 வயது. இந்த 3 பேரும் ஒன்றாக லாகூர் சிறைச்சாலையிலே தூக்கிலிடப்பட்டார்களே, நான் எண்ணி பார்க்கிறேன். நீதிபதி தீர்ப்பு சொன்ன போது மார்ச் 24ஆம் தேதி தான் தூக்கிலிடுமாறு அந்த தீர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றும் நீங்கள் அந்த ஆவணத்தை எடுத்து பார்த்தால் தெரியும். மார்ச் மாதம் 24ஆம் தேதி. எப்போதும் உலகம் பூராவிலும் தூக்கிலிடுவதென்றால் அதிகாலை தூக்கிலிடுவதுதான் மரபாக வைத்திருக்கிறார்கள். இந்த மரபை ஏன் பின்பற்றுகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. இந்தியாவில் அல்ல, உலகம் பூராவிலும் தூக்கிலிடுவது என்றால் எந்த குற்றவாளியாக இருந்தாலும், அது பெரிய படுபாதக செயல குற்றம் செய்தவராக இருந்தாலும் அல்லது தேசபக்த குற்றம் செய்தவராக இருந்தாலும் அதிகாலை தான் தூக்கிலிடப்படுவது வழக்கம். அதே போல 24ஆம் தேதி தான் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பில் சொல்லி இருந்தார். ஆனால் 23ஆம் தேதி மாலை திடீரென்று சரி உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாம் உள்ளே வந்து அந்த கண்டம் செல் என்று சொல்லுவார்களே, அந்த சிறை கொட்டடி, தனித்த சிறைச்சாலை, தனிமையாக அடைக்கப்பட்டிருந்த மாவீரன் பகத்சிங் பக்கத்திலே வந்து நீங்கள் எழுந்திருக்கலாம், மிக வேதனையோடு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் அதெல்லாம் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. யார் போய் அழைத்தார்களோ அந்த அதிகாரி, சிறை அதிகாரி கூட தனி கட்டுரை எழுதியிருக்கிறார் பின்னாடி. இதெல்லாம் அசைக்க முடியாத ஆதாரங்களோடு பதிவான விஷயங்களை மட்டும்தான் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி மாலை நேரத்தில், ஏனென்றால் நாளைக்குத்தானே தூக்கு என்ற முறையிலே அந்த தனி சிறைச்சாலையிலே தனிமையாக அமர்ந்து ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். உள்ளே நுழைந்த போது எழுந்திரு பகத்சிங், உண்மையாகவே ஒரு தகப்பன் மாதிரி, ஒரு சகோதரன் மாதிரி தான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் என்ன செய்வது? அவர்கள் அந்த பணி நிறைவேற்றியாக வேண்டும். எழுந்திரு என்று சொன்ன போது எதற்காக என்று கேட்கிறார். தூக்கிலிடப்பட வேண்டும் என்று ஓலை வந்துவிட்டது, நாளைக்குத்தானே என்று அவன் சொல்கிறான். இல்லை இல்லை, அரசாங்கம் அவசர அவசரமாக அந்த உத்தரவை மாற்றி இன்று இப்போதே தூக்கிலிட வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டார்கள். எங்களுக்கு வேற வழி இல்லை, உன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று அழைத்து வருகிறார்கள். அப்போதுதான் சொல்கிறான், இந்த புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா, அந்த புத்தகத்தினுடைய கடைசி அத்தியாயத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு 10-15 நிமிடங்களில் அதை வாசித்து முடித்து விடுவேன். நான் எண்ணி பார்க்கிறேன். அந்த புத்தகத்தின் பெயர் என்ன? அரசும் புரட்சியும் என்பது அந்த புத்தகத்தின் தலைப்பு. அந்த புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னபோது, உன்னுடைய கடைசி அத்தியாயமே இன்னும் சில நிமிடங்களிலே முடிய போகிறது. அந்த புத்தகத்தின் கடைசி அத்தியாயத்தை வாசித்து நீ என்ன செய்ய போகிறாய் என்று அவர்கள் அழைத்து வந்தார்கள். எண்ணி பார்க்கிறேன், அந்த லாகூர் சிறைச்சாலை 6000 பேர் அடைக்கப்பட்டிருக்கிற பெரும் சிறைச்சாலை. இந்தியாவிலே மிகப்பெரிய சிறைச்சாலைகளில் ஒன்று அந்த லாகூர் சிறைச்சாலை. அங்கு தேசபக்தர்கள் சில 100 பேர் தான் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் அத்தனை பேரும் கிரிமினல்கள், கிரிமினல் குற்றம் செய்தவர்கள். ஆனால் அன்று என்ன செய்தார்கள் தெரியுமா? மாலை ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு ஒவ்வொரு செல்லையும் இழுத்து பூட்ட வேண்டியது. ஒவ்வொரு சிறை கொட்டடை தனித்தனியாக இழுத்து பூட்டில் பூட்ட வேண்டியது 6 மணிக்கு.
ஆனால் அன்று மாலை 5 மணிக்கே அதை பூட்டினார்கள். என்னவென்றே தெரியாது, என்ன காரணம் என்றே சொல்லப்படவில்லை. அந்த 6000 பேரும் சிறைச்சாலைக்குள் கொட்டடைக்குள் பூட்டி வைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்த 3 பேரும் வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த மைதானத்துக்கு கொண்டு வருகிற போது மயான அமைதி. 6000 பேர் அங்கே இருந்தாலும் கூட ஒரே மயான அமைதியாக இருக்கிறது. அந்த அமைதியை கிழித்தெறிகிற அளவிலே அந்த மூவரில் ஒருவர் இன்குலாப் என்று முழக்கமிடுகிறார். மீதி இருக்கிற 2 பேர் ஜிந்தாபாத் என்ற இந்த முழக்கத்தை வந்தே மாதரம் என்ற ஒரு முழக்கம், விடுதலை போராட்டத்தின் வீர முழக்கம். அந்த முழக்கம் தேசபக்தர்களால் இந்தியா பூராவிலும் எழுப்பப்பட்ட முழக்கம். அதற்கடுத்தபடியான முழக்கம் ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை முதலில் ஒரு தமிழன் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் தான் முழங்கினான். ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற போது ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை முதலிலே முழங்கியவன் யார்? செண்பகராமன். இந்த தங்க தமிழகத்திலே பிறந்த வீர புதல்வன் செண்பகராமன். அவன் படிப்பதற்காக ஜெர்மன் தேசத்திற்கு சென்று ஒரு ஆங்கிலேயனால் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு அங்கு ராணுவத்தில் பொறியாளராக சேர்ந்து மிகப்பெரிய வித்தை காட்டிய மாவீரன். அதற்கு பிறகு இந்திய விடுதலை போராட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு விடுதலை அளிக்க என்பதற்கான வெளிநாட்டில் இருந்த வீரர்களை எல்லாம் ஒன்று திரட்டிய மாபெரும் வீரன் செண்பகராமன். அந்த செண்பகராமன் தான் ஒரு இந்தியனும் இன்னொரு இந்தியனும் சந்திக்கிற போது வணக்கம், குட் மார்னிங், நமஸ்தே என்றெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னொரு இந்தியனை நாம் இந்த உலகத்தின் எந்த மொழியிலே சந்தித்தாலும் கையை இப்படி வைத்துக் கொண்டு ஜெய்ஹிந்த் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவன் ஒரு தமிழன். அதை உலகெங்கும் பிரபலப்படுத்தியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை உலகத்தில் பிரபலப்படுத்தியவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்திய விடுதலை போராட்டத்தில் 3 முழக்கங்கள். ஒன்று வந்தே மாதரம், 2வது முழக்கம் ஜெய்ஹிந்த், 3வது முழக்கம் இன்குலாப் ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத் என்றால் என்ன அர்த்தம்? புரட்சி நீடூழி வாழ்க என்ற அர்த்தம். இன்குலாப் என்றால் புரட்சி. இந்த முழக்கத்தை இந்த 3 பேர் தான் இந்தியாவிலே வலிமையான மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அந்த முழக்கத்தை எழுப்பினார்கள். மீதி இருக்கிற 2 பேர் ஜிந்தாபாத் என்றார்கள். இது அந்த அடைக்கப்பட்டிருக்கிற 6000 பேரின் காதிலே கேட்கிறது. உடனே இன்குலாப் என்று பகத்சிங் முழங்கிய போது ஜிந்தாபாத் என்ற பதில் முழக்கம் அங்கு லாகூர் சிறைச்சாலை முழுக்க அடைக்கப்பட்டிருக்கிற 6000 பேரும் பதில் முழக்கம் செய்தார். நான் எண்ணி பார்க்கிறேன், எந்த நாள் இந்த நாள்? நான் எண்ணி பார்க்கிறேன். ஆகவே அத்தகைய முறையிலே தூக்கிலிடப்பட்டார்கள் அல்லவா? இந்த மாவீரன் பகத்சிங்குக்கு அவன் ஏதோ அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு இளைஞன் என்ற முறையிலே உற்சாகம் அடைந்து உத்வேகம் அடைந்து அட்வென்ச்சரஸ் மூட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, வீர தீர செயல் செய்வது என்ற அடிப்படையிலே அந்த விடுதலை போராட்டத்தில் அவன் ஈடுபடவில்லை. பகத்சிங்குக்கு 23 வயதிலே, நான் புத்தக திருவிழா என்பதால் பகத்சிங்குடைய முழு வரலாற்றை நான் இங்கு சொல்ல வரவில்லை. ஆனால் அவனுக்கும் புத்தகத்துக்குமான சம்பந்தம், அவனுக்கும் அறிவுக்குமான தொடர்பு, அவனுக்கும் சிந்தனைக்குமான தோழமை, இதைத்தான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அருமை பெரியவர்களே, அவன் சின்னஞ்சிறு வயதிலேயே ஒரு தேசபக்த குடும்பத்திலே பிறந்தவன். அவன் தாத்தா மிகப்பெரிய போராளி, விடுதலை போராட்ட வீரர். அவன் தாத்தா தொடக்க காலத்தில் தாத்தாவால் வளர்க்கப்பட்டவன். ஆகவே அந்த காலத்தில் தலைமறைவாக வந்த புரட்சியாளர்களும் விடுதலை போராட்ட வீரர்களும் அங்கு வந்தார்கள். அவன் வீட்டிலே தங்கினார்கள். தாத்தாவிலிருந்து தந்தை சித்தப்பாக்கள் 2 பேர். தந்தை கிஷன் சிங், இன்னொரு சித்தப்பா அஜித் சிங், கடைசி சித்தப்பா ஸ்வரன் சிங். அந்த ஸ்வரன் சிங் என்று சொல்லக்கூடிய சித்தப்பா சிறைச்சாலையில இருந்து 24வது வயதிலேயே மரணம் அடைந்தார் விடுதலை போராட்டத்திற்காக. பகத்சிங்குடைய சொந்த சித்தப்பா.
அஜித் சிங் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மூத்த சித்தப்பா தொடக்க காலத்திலிருந்து வெளிநாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டவர், சிறை கொட்டடியிலே காலம்பூராவும் அடைந்து கிடந்தவர், விடுதலை போராட்ட வீரர் அஜித் சிங். இவருடைய சொந்த தந்தை அவரும் தான் கிஷன் சிங்கும் ஒரு பெரிய விடுதலை போராட்ட வீரர். அப்படியான ஒரு விடுதலை போராட்ட சூழ்நிலையில் அவன் வளர்ந்ததால் சின்னஞ்சிறு வயதிலிருந்து நிறைய புத்தகங்களை படிக்கிற வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். எத்தனையோ விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாம் வந்து அடைக்கலம் இருந்த வீடு அவர்கள் வீடு, பஞ்சாப் மாநிலத்தில் அவர்கள் வீடு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த வீடு. ஒரு வரலாற்று அறிஞர் சொல்லி இருக்கிறார், இந்தியாவிலே விடுதலை போராட்டம் தொடர்பான எழுச்சி தொடர்பான மக்களுக்கான முறையிலே உத்வேகம் கொடுக்கக்கூடிய, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய புத்தகங்களை யார் யாரெல்லாம் பதிப்பித்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அந்த பகத்சிங்குடைய தந்தையாரும் தாத்தாவும் அழைத்து அந்த வீட்டில் அடைக்கலம் இருந்தார்கள். புத்தகங்களோடு பரிச்சயம். அவனுக்கு சரியாக 12 வயது. 12 வயது பாலகனாக இருக்கிற போது திடீரென்று பள்ளிக்கூடத்துக்கு போனவன் திரும்பி வரவில்லை. பள்ளிக்கூடத்துக்கு போன பையன் திரும்பி வரவில்லையே என்று அத்தனை பேரும் தேடினார்கள். அதற்கு பிறகு பார்த்தால் அவன் 1919ஆம் ஆண்டு ஜாலியன் வாலாபாக் சம்பவம் நடந்ததல்லவா, சுடுவேன் சுடுவேன் குண்டுகள் தீரும் வரை சுடுவேன் என்று கொக்கரித்தானே ஜெனரல் டயர் என்ற கொடியவன். ஜெனரல் டயர் அவன் பாருங்க, சொல்ற போதே அரசு அந்த வரலாறு அவனை கம்பீரமாக அறிமுகப்படுத்துகிறது. ஜெனரல் டயர் என்று, கொடியவன் டயர் என்று சொல்ல வேண்டும், கொலைகாரன் டயர் என்று சொல்ல வேண்டும். ஆனால் பள்ளிக்கூட பாடங்களிலே கூட டயருடைய பெயர் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜாலியன் வாலாபாக்குடைய கதாநாயகர் யார்? சைஃபுதீன் கிச்சிலு என்று சொல்லக்கூடிய மாபெரும் விடுதலை போராட்ட வீரர் தான். கதாநாயகன் பெயரை சொல்லிக் கொடுக்கவில்லை, ஆனால் வில்லன் பெயரை நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். ஜாலியன் வாலாபாக் என்றால் மாணவர்களுக்கு அத்தனை பேருக்கும் டயர் பெயர் தெரியும். ஆனால் சைஃபுதீன் கிச்சிலு, சத்யபால் டாங் என்ற 2 மாபெரும் வீரர்கள் தான் ஜாலியன் வாலாபாக்கு தலைமையேற்ற மிகப்பெரிய தலைவர். ஹீரோ ஆஃப் ஜாலியன் வாலாபாக் என்றால் யார்? சைஃபுதீன் கிச்சிலு என்ற மாபெரும் தேசபக்தர், பாரிஸ்டர். அவர்தான் ஜாலியன் வாலாபாக் போராட்டத்தை தலைமையேற்றவர். ஆகவே அந்த ஜாலியன் வாலாபாக் சம்பவம் நடந்த பிறகு இந்த 12 வயது பாலகனாக இருந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்ற பகத்சிங் திரும்பி வராமல் அங்க ஜாலியன் வாலாபாக்கு போய்விட்டார். நேற்றைய முன்தினம் இந்த இடத்தில் தான் ஆயிரக்கணக்கான தேசபக்தர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். வயது 12, பள்ளிக்கூட மாணவன். ஆனால் பள்ளிக்கூடத்திற்கு சென்றவன் ரயில் ஏறி அமிர்தசரஸ் சென்றான். லாகூரில் இருந்து அமிர்தசரஸ் சென்றான். அப்படி போய் துணிச்சல் அவனுக்கு எப்படி வந்தது என்றால், அவன் தந்தையார் கிஷன் சிங் சின்ன வயதில் இருந்து எல்லா மாநாட்டுக்கும் அவரை அழைத்து செல்வார். அமிர்தசரஸுக்கே பலமுறை அவனை அழைத்து சென்றிருக்கிறார் ஒரு தந்தையார். ஆகவே அப்படி போவதெல்லாம் அவனுக்கு ஒன்று புதிதான விஷயம் அல்ல. அவன் தைரியமாக போனான். போய் ஜாலியன் வாலாபாக்கில் ரத்தம் சிந்திய இடத்தில் இந்த மண் கிடக்கிறதல்லவா, அந்த இடத்திலே மண்டியிட்டு அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அந்த இடத்தில் ஒரு கண்ணாடி குப்பியில் மண்ணை எடுத்து நிரப்பி பாக்கெட்டிலே போட்டு அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டு வீட்டுக்கு வந்தான். மிக தாமதமாக வந்தவனை சகோதரி கட்டி அணைத்து, எங்கே சென்றாய் என்றால், நான் ஜாலியன் வாலாபாக் சென்றேன், அந்த வீரர்களுக்கெல்லாம் வீர வணக்கம் செலுத்திவிட்டு வந்தேன். இந்த பாக்கெட்டிலே இருக்கிறது, இந்த குப்பியிலே இருக்கிற இந்த மண் ரத்தம் கலந்த மண் என்று அந்த மண்ணுக்கு சில மலர்களை எடுத்து தொடுத்து தினசரி வணக்கம் செலுத்தி வந்தான் அந்த வயதிலிருந்து. அதற்கு பிறகுதான் அவன் மிகப்பெரிய சின்ன வயதில் 16 வயது 25 வயது அப்படியெல்லாம் வருகிற போது 23 வயதிலேயே தூக்கிலிடக்கூடிய அளவிலே வந்தார் என்றால், நான் இந்த இடத்தில் ஒரு கருத்தை மட்டும் நான் பதிவு செய்கின்றேன். எண்ணற்ற நூல்களை வாசித்தான். அவன் அந்த மனதில் உறுதி வேண்டும் என்று சொல்கிறோம் அல்லவா, வெறும் உற்சாகத்திரையில் மட்டும் பங்கேற்க முடியாது. நான் சரியாக சொல்ல வேண்டும் என்றால், அவன் 1931 மார்ச் மாதம் 23ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டான் அல்லவா. சரியாக 8 மாதங்களுக்கு முன்பு 8 மாதங்களுக்கு முன்பு லாகூர் சிறைச்சாலையில் இருந்து ஒரு கடிதம் எழுதுகிறான். யாரு கடிதம்? குருதேவ் என்று சொல்லக்கூடிய அவனுடைய நண்பர் ஒருவருக்கு கடிதம் எழுதுகிறான். இந்த கடிதம் அனைத்தும் இப்போது இந்த புத்தக திருவிழாவில் நீங்கள் போய் பார்த்தீர்களானால் கூட ஏதாவது ஒரு புத்தகம் ஆவணமாக கண்டிப்பாக இருக்கும்.
ஆங்கிலத்திலும் தமிழிலும் சில புத்தகங்கள் இப்போது வெளிவந்து விட்டன. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பு இருக்கிறது தெரியுமா? வேறொன்றுமில்லை. அதாவது துவாரகதாஸ் நூலகம் என்ற ஒரு நூலகம் இருக்கிறது லாகூரிலே, ஒரு மிக முக்கியமான நூலகம். அந்த நூலகத்தை தொடங்கியவர் யார் என்றால் லாலா லஜ்பதி ராய், பஞ்சாபின் சிங்கம் என்று பாராட்டப்படுபவர். இந்திய விடுதலை போராட்டத்தின் திரிசூலம் என்று வரலாற்றில் 3 பேருடைய பெயர் பதிவாகி இருக்கிறது. மும்மூர்த்திகள். அந்த மும்மூர்த்திகள் காந்தி, நேரு, நேதாஜி என்பது போல பதிவாகவில்லை. இந்திய விடுதலை போராட்டத்தின் மும்மூர்த்திகள் என்றால் பாலகங்காதர திலகர், மராட்டிய மாநிலத்தை சார்ந்தவர். இன்னொருவர் பிபின் சந்திரபாலன், வங்காள மாநிலத்தை சேர்ந்தவர், தலை சிறந்த நாவலர். இன்னொருவர் லாலா லஜ்பதி ராய், பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவர். இந்த 3 பேர் தான் இந்திய விடுதலை போராட்டத்தின் திரிசூலம் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அந்த லாலா லஜ்பதி ராய் தான் அந்த லாகூரில் அந்த நூலகத்தை உருவாக்கியவர். அந்த நூலகத்தில் என்ன செய்தார் என்றால், உலகம் பூராவிலும் வந்திருக்கின்ற ஆங்கில புத்தகங்கள், எங்கெங்கெல்லாம் சிறந்த புத்தகங்கள் இருக்கின்றனவோ அந்த புத்தகங்கள் அத்தனையும் வரவழைத்தார். அவை இறந்தே 93 வயது ஆகிறது என்றால், அதற்கு முன்பு வரவழைத்திருக்கிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். சிறந்த புத்தகங்களை வரவழைத்து அற்புதமான ஒரு நூலகத்தை உருவாக்கியவர் லாலா லஜ்பதி ராய். அந்த நூலகத்தை சுற்றி கல்லூரிகள் இருக்கின்றன. அந்த கல்லூரிகளுக்கு நடுவில் இந்த நூலகம் மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த நூலகத்தின் தனி சிறப்பு, சிறந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் மட்டுமல்ல, ராஜாராம் சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு நூலகர். இந்த புத்தக திருவிழாவிலே ஒரு நூலகரை பற்றி நாம் பேசலாம். தலை சிறந்த நூலகர். அவருக்கு பெயர் ராஜாராம் சாஸ்திரி. 1926 அவருக்கு என்ன வயது தெரியுமா? 21 வயது. 21 வயது இளைஞர் தான் அங்கு நூலகராக இருந்தார். அந்த நூலகர் அந்த புத்தகங்களை தேடி கொடுப்பதில், யார் என்னென்ன மாதிரி புத்தகங்களை படிப்பார்கள் என்பது தேடி கொடுப்பதில் வல்லவர். அவரும் ஏராளமான புத்தகங்களை வாசித்திருக்கிறார். அவரே ஒரு தேசபக்தர். அவர் கடைசியிலே காந்தியடிகளுடைய அகிம்சா வழி போராட்டத்தில் ஈடுபட்டு 15 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர் அந்த ராஜாராம் சாஸ்திரி. அவர் சாதாரண நூலகர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர் மிகப்பெரிய தேசபக்தர், விடுதலை போராட்ட வீரர். அவர்தான் 21 வயதில் அப்போது நூலகராக இருந்திருக்கிறார். பகத்சிங்கும் அவரும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு இடத்துல அந்த துவாரகதாஸ் நூலகம் இருக்கிறது அல்லவா, அங்கிருந்து ஒரு 10 புத்தகங்களின் பட்டியலை நான் அனுப்புகிறேன். 10 புத்தகங்களின் பட்டியல் நான் அனுப்புகிறேன். எப்படியாவது அந்த நூலகத்திற்கு சென்று இந்த புத்தகங்கள் அனைத்தையும் சிறைச்சாலைக்கு என் தம்பி வருகிற போது நீங்கள் கொடுத்து அனுப்பவும் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார் பகத்சிங். நான் இந்த இடத்துல உன் நண்பனை காண்பி உன்னை பற்றி சொல்கிறேன் என்று ஒரு பழமொழி இருக்கிறது அல்லவா. நீங்கள் எந்த புத்தகங்களை வாசிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள், உங்களை பற்றி நான் சொல்கிறேன் என்ற ஒரு புதுமொழியை நாம் வைத்துக் கொள்ளலாம். அப்படியானால் 10 புத்தகங்கள் எங்களுக்கு வேண்டும், உடனடியாக வேண்டும், என் தம்பி மூலமாக நீங்க சிறைச்சாலைக்கு கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்ன பகத்சிங் அவன் தேர்வு செய்த 10 புத்தகங்களை நான் இந்த இடத்திலே வாசிக்கிறேன். மிலிட்டரிசம் என்ற ஒரு நூல், Why Men Fight என்ற 2வது நூல், சோவியட்ஸ் அட் ஒர்க், Collapse of Second International, Left Wing Communism, Mutual Aid, Fields, Factories and Workshops, Cold War in France, Land Revolution in Russia, கடைசி புத்தகம் ஸ்பை என்ற புத்தகம். நீங்கள் பாருங்கள், கோல்ட் வார் இன் பிரான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் வேண்டும் என்று கேட்கிறார். இந்த 10 புத்தகங்களை அவன் கேட்டிருக்கிறான் என்றால் அதற்கு முன்பு அவன் வாசித்திருக்கிற புத்தகங்கள் என்னென்ன என்பதை நல்ல வேளையாக அவன் சிறை குறிப்புகள் கிடைத்து விட்டன. அப்போது கிடைக்கவில்லை. அவன் எப்போது எழுதி வைத்திருக்கிறான். அந்த சிறை குறிப்புகள் எத்தனை பக்கங்கள் தெரியுமா? 404 பக்கங்கள். அது நாட்குறிப்பு அல்ல. பல தலைவர்கள் நாட்குறிப்பு எழுதியிருக்கிறார்கள், இன்னைக்கு என்னென்னவெல்லாம் நடந்தது என்று. அதை எழுதவில்லை.
அவன் என்னென்ன புத்தகங்களை வாசித்தான்? சாக்ரட்டிஸ் வாசித்திருக்கிறார், அரிஸ்டாட்டில் வாசித்திருக்கிறார், மார்சிம் கார்கி வாசித்திருக்கிறார், விக்டர் ஹியூகோ வாசித்திருக்கிறார். பிரான்ஸ் நாட்டின் மிகப்பெரிய நாவலாசிரியர் விக்டர் ஹியூகோ வாசித்தது மட்டுமல்ல, அந்த வாசித்ததில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன என்பதை எடுத்து அந்த சிறை குறிப்புகளிலே பதிவு செய்திருக்கிறார். ஆகவே சாதாரணமான வாசகர் அல்ல, மேலோட்டமான வாசகர் அல்ல. நான் இன்னும் சார்லஸ் டிக்கன்ஸ் உலகத்தின் தலை சிறந்த இலக்கியவாதி, அந்த புத்தகத்தை நான் சொன்ன இந்த 10 புத்தகத்தை கொண்டு வர சொன்னான் அல்லவா, அதற்கு முன்பே வாசித்து முடித்து விட்டான். தேதி வாரியாக பதிவு இருக்கிறது. அந்த காலத்தில் இளைஞனாகவும் துடிப்பாகவும் இருந்த விடுதலை போராட்ட வீரர்களை பகத்சிங்கை போல் அதிகமான புத்தகங்களை வாசித்தவர் மிக மிக குறைவு. அவனுடைய நெருங்கிய நண்பராக இருக்கிற சிவவர்மா அவர் தனி புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் நீங்க பகத்சிங்கை எப்பாவது பார்த்தாலும் புத்தகம் இல்லாமல் பார்க்க முடியாது. என் அறைக்கு வருவார், ஒரு 10 நிமிடம் பேசிக் கொண்டிருப்பார். அதற்கு பிறகு பார்த்தால் அவர் கொண்டு வந்திருக்கிற 4 புத்தகங்களை விரித்து தன்னையும் மறந்து வாசிப்பார். சில பேர் புத்தகங்களை வாசிப்பார்கள் புத்தக புழுவை போல. வாசிப்பதில் ஒரு சந்தோஷம், அப்படி அல்ல. அவன் புத்தகத்தையும் வாசித்து விட்டு சக நண்பர்களோடு அந்த புத்தகம் பற்றி விமர்சிப்பவன், விவாதிப்பவன், ஒரு நல்ல விவாதம் செய்யக்கூடிய ஒரு அறிவுஜீவி, ஒரு இன்டலெக்சுவல். அது உணர்ச்சிகரமான போராளி என்று மட்டும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இன்னொன்று ஆயுத பிரியன் என்று நினைக்க கூடாது. அவன் ஆயுத பிரியன் அல்ல, காகித பிரியன், புத்தக பிரியன். நல்ல ஆழமா வாசிக்கணும். அவனை போல மனிதாபிமானி, வெறும் ஆயுதத்தை தூக்கிக் கொண்டு வேட்டையாட செல்லக்கூடியவன் அல்ல. தேசத்தை அவனை விட காதலித்தவன் யார்? நான் எண்ணி பார்க்கிறேன். இவனை விட மூத்த ஒரு போராளி, ஒரு விடுதலை போராட்ட வீரர், 15 ஆண்டு காலம் சிறையிலே இருந்து வெளிவந்தவர், சேலம் சிறையிலே கூட இருந்திருக்கிறார். அவர் வட மாநிலத்தை சார்ந்தவர். 15 ஆண்டு கால சிறை என்கிற போது சேலத்தில் கூட சில ஆண்டுகள் இருந்திருக்கிறார். அந்த வீரர் லாலா சரண் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இவருக்கு அவருக்கு வயது வித்தியாசம். இவர் ரொம்ப கம்மி வயசு, ரொம்ப அதிக வயசு. அவர் ஒரு புத்தகம் எழுதிவிட்டு அந்த புத்தகம் கனவுலகம் என்று அந்த புத்தகத்துக்கு ட்ரீம் லேண்ட், அந்த புத்தகத்துக்கு பகத்சிங் தான் முன்னுரை எழுத வேண்டும். ஏங்க அவர் வேற வழி போராட்ட, அகிம்சா வழி போராட்டத்தை சார்ந்தவர். இவர் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை சார்ந்தவர். அவர் கண்ணோட்டத்துக்கும் இவர் கண்ணோட்டத்துக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் கண்ணோட்டம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இந்த புத்தகத்திற்கு முன்னுரை எழுத வேண்டும் என்றால் அது பகத்சிங் தான் எழுத வேண்டும் என்று சிறைச்சாலையில் அவரிடத்தில் கொடுத்தார். சிறைச்சாலையில் இருந்த அந்த ட்ரீம் லேண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்திற்கு அருமையான முன்னுரை எழுதியிருக்கிறார் பகத்சிங். அதிலே இவர் கருத்துக்கு மாறுபாடான கருத்து நிறைய வருகிறது. அவர் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஆள் கிடையாது. அந்த புத்தகத்தை வாசித்து விட்டு கடைசியிலே சொல்கிறார், அதில் அதிகமான கருத்துக்கள் இவர் கருத்துக்கு நேர் விரோதமான கருத்துக்கள். ஆனால் கடைசியில் ஒரு தாயுள்ளத்தோடு என்ன சொல்கிறார் என்றால், இந்த புத்தகத்தை நான் மகிழ்ச்சியோடு இளைஞர்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். எந்த புத்தகம்? இவருடைய கருத்துக்கு மாறுபாடான பல கருத்து இருக்கிற புத்தகத்தை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். நீங்கள் எல்லா விதமான புத்தகங்களையும் வாசியுங்கள். அவரவர்களுக்கு பிடித்த கருத்துள்ள புத்தகத்தை மட்டும் வாசிக்காதீர்கள். எனக்கே இந்த புத்தகத்தில் பல முரண்பாடுகள் உண்டு. ஆனால் இதில் வாசிக்க வேண்டும், வாசித்தவர்கள் நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த புத்தகம் குறித்த கருத்துக்களை நீங்கள் சுயமாக சிந்திக்க வேண்டும். சரி என்று உங்களுக்கு தோன்றினால் பின்பற்றுங்கள், இல்லை என்றால் ஒதுக்கி விடுங்கள். ஆனால் நல்ல நல்ல புத்தகங்களை தேடி வாசியுங்கள். இது வாசிக்கத்தக்க புத்தகம்தான் என்று தன கருத்துக்கு உட்பட்டதா இல்லையா என்று பற்றி கவலை இல்லை. சிறைச்சாலைக்குள் இருந்தே அந்த மூத்த விடுதலை போராட்ட வீரருடைய அருமையான புத்தகத்திற்கு முன்னுரை எழுதியிருக்கிறார். நான் இந்த அருமையான புத்தக திருவிழா என்பதால் நான் சொல்ல விரும்புகிறேன், பகத்சிங் மட்டுமல்ல, ராஜகுரு மட்டுமல்ல, சுகதேவ் மட்டுமல்ல, இன்னும் நிறைய சந்திரசேகர் ஆசாத் போன்றவர்கள் அந்த காலத்தில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரும் வாசித்தார்கள்.
மகாத்மா காந்தியடிகளை விட அதிகமாக எழுதியவர்கள் யார்? நான் எண்ணி பார்க்கிறேன். அவருக்கு இல்லாத வேலையா? அவருக்கு நேரமின்மை. ஆனால் எழுதி குவித்தார் மகாத்மா காந்தியடிகள். எழுதி எழுதி குவித்தார். எத்தனை புத்தகங்கள், எழுதிய புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. சத்திய சோதனை நமக்கு தெரியும். ஆனா சத்திய சோதனை எல்லாம் இவர் பெரிய தலைவராக, உலகமே போற்றுகிற தலைவராக வருவதற்கு முன்பு இவர் சம்பந்தப்பட்ட அந்த சோதனை தானே தவிர இவரது வாழ்க்கை முழுவதும் அது பதிவாகவில்லை. அப்படியானால் ஆங்கிலத்திலே மட்டும் காந்தியடிகளுடைய அந்த கருத்துக்கள் அடங்கிய புத்தகம் 100 பாகங்கள் வந்திருக்கின்றன. அவர் எழுதிய எழுத்துக்கள் 100 வால்யூம்ஸ் ஆங்கிலத்திலே. தமிழிலே 20 பாகங்கள் வெளிவந்திருக்கின்றன. மகாத்மா காந்தியடிகளுடைய எழுத்துக்கள், சிந்தனைகள், கருத்துக்கள். அப்படியானால் ஜவஹர்லால் நேரு எவ்வளவு பெரிய அறிவு ஜீவி. அவர் சிறைச்சாலையிலே அவர் எழுதிய புத்தகங்கள், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய புத்தகமாக இருந்தாலும், ஆட்டோபயோகிராபி என்று சொல்லக்கூடிய புத்தகமாக இருந்தாலும், கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி என்று சொல்லக்கூடிய புத்தகமாக இருந்தாலும், இவையெல்லாம் வெறும் புத்தகங்கள் அல்ல, கால பெட்டகங்கள். ஆகவே அந்த விடுதலை போராட்டம், நான் வரலாறு வாழும் என்று சொல்லக்கூடிய வாழும் வரலாறு என்ற தலைப்பை கொடுத்திருக்கின்றேன் என்றால் அவர்கள் மறைந்து விட்டார்கள். நான் சொன்ன தலைவர்கள் அத்தனை பேரும் மறைந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் வரலாறு காலம் உள்ளவரை வாழும் என்பதிலே சந்தேகமில்லை. அவர்கள் வரலாற்றை யாராலும் மறைக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தன்னலமற்றவர்கள். அவன் தந்தையார் என்னுடைய மகனை கொஞ்சம் ஆயுள் தண்டனையாவது கொண்டு மாற்றுங்கள் என்ற கடிதம் பகத்சிங்குக்கு தெரியாமல் எழுதிவிட்டார். அதை பார்த்து பகத்சிங் கொதித்து எழுந்து விட்டார். தந்தையே, நீங்கள் தந்தை என்பதாலும் சின்ன வயதிலிருந்து என்னை அன்பாக வளர்த்தவர் என்பதாலும் என்னால் கடுமையாக பதில் சொல்ல முடியவில்லை. வேறு யாராவது இதை சென்றிருந்தால் இதைவிட பெரிய துரோகம் எனக்கு யாரும் இழைத்திருக்க முடியாது என்று சொல்வேன். நான் எண்ணி பார்க்கிறேன். அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இந்த வரலாற்றை வாசிக்க வேண்டும் அல்லவா? 23ஆம் தேதி தூக்கிலிடப்படுகிறான். 22ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான். எப்படி செங்காவி சிங்க வீரத்துறை விவேகானந்தருடைய கடிதங்களை நாம் வாசிக்க வேண்டும். நீங்க அந்த கடிதம் மட்டுமே நீங்கள் வாசித்தால் போதும். ஏறத்தாழ ஒரு 500 பக்கங்கள் இருக்கும் விவேகானந்தருடைய கடிதங்கள். விவேகானந்தரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரது கடிதங்கள் வந்திருக்கிற புத்தகம். அதே போல பகத்சிங்கை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் எழுதிய கடிதங்கள். 23ஆம் தேதி தூக்கிலிடப் போகிறார்கள். 22ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் ஆவண காப்பகத்திலே இருக்கிறது. அது புத்தக வடிவில் அச்சில் வந்திருக்கிறது. அது என்னவென்றால், என்னுடைய நாளை நான் மகிழ்ச்சியோடு தூக்கிலேறப் போகிறேன். மற்றற்ற மகிழ்ச்சியோடு நான் தூக்கிலேறுகிறேன். நான் ஒரு வீரனாக துணிச்சலான முறையிலே புன்முறுவலோடு சிரித்துக் கொண்டே நான் தூக்கு மேடையை சந்திக்கப் போகிறேன். எந்த இடத்திலும் எனக்கு பிசிறல் இல்லை. நிச்சயமாக நான் ஒன்றை சொல்வேன், நான் மரணம் அடைந்து விடுவேன். ஆனால் ஆயிரக்கணக்கான பகத்சிங்குகள் உருவாவதற்கு என் மரணம் காரணமாக இருக்கும். மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றான். அடுத்த நாள் தூக்கு. இன்னும் சில நாட்களுக்கு முன்பு ஒன்று எழுதினான். ஆளுநருக்கு எழுதினான், பஞ்சாப் கவர்னருக்கு. அந்த பஞ்சாப் கவர்னர் சிம்லாவிலே இருக்கிறார். பெறுதல் பஞ்சாப் கவர்னர் அவர்கள் சிம்லா என்று போட்டு ஒரு கடிதம். அது என்ன தெரியுமா? என்னை ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கி எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறீர்கள். நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அந்த நீதிமன்ற தீர்ப்பிலே என்னை ஒரு யுத்த குற்றவாளி, போர் குற்றவாளி என்று சொல்லி இருக்கிறார். அதாவது இங்கிலாந்து அரசாங்கத்திற்கும் இந்திய மக்களுக்கும் இடையிலே நடைபெற்ற போரில் நான் பங்கேற்றதாக போர் குற்றவாளி. நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். அவரே சொல்லுகிறார், நான் போர் குற்றவாளி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு அரசாங்கம் போர் குற்றவாளியை எப்படி கொல்ல வேண்டும்? தூக்கிலிட்டு கொள்வது மரபல்ல. நீங்கள் பெரிய மைதானத்தை தேர்ந்தெடுங்கள். அந்த மைதானத்துக்கு முன்னாலே எங்கள் 3 பேரையும் நிறுத்துங்கள். நீங்கள் ராணுவத்தை அழைத்து வாருங்கள். அழைத்து வந்து எங்கள் 3 பேருக்கு முன்னாலே துப்பாக்கியை வைத்து எங்களை சல்லடையாக சரித்தெடுக்கிற மாதிரி சுட்டுக் கொள்ளுங்கள். இது டாக்குமெண்டா 6 பக்கத்திலே ஒரு கடிதம்.
இப்படித்தான் நாங்கள் சாக விரும்புகிறோம். ஒரு கிரிமினல் குற்றவாளியை போல தூக்கிலிடாதீர்கள். ஒரு போர் குற்றவாளிக்குரிய மரியாதை எங்களுக்கு கொடுங்கள். அந்த மரியாதை என்ன? ஒரு மைதானத்தை தேர்ந்தெடுத்து மக்கள் முன்னிலையில் எங்களை சுட்டு வீழ்த்துவதுதான் அதற்கான மரியாதை என்று ஒரு கடிதம். இந்த கடிதங்களை எல்லாம் நான் பார்க்கிற இவனுக்கு யார் ஆதர்சம்? நான் புத்தகம் படிக்க வேண்டும், புத்தகம் படிக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், புத்தகம் படிக்கிற போதுதான் பழைய வரலாற்றில் இருக்கிற அந்த சாராம்சத்தை புரிந்து கொண்டு கடந்த கால இந்தியாவை படிப்போம், எதிர்கால இந்தியாவை படைப்போம். எல்லா விதமான வரலாற்றையும் வாசிக்கும். அது அகிம்சா வழி போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆயுத வழி போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த வழி போராட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான வரலாற்றையும் வாசித்து சுயமாக சிந்திக்க வேண்டும். ஆகவே அந்த முறையிலே நான் இப்போ சொல்ல விரும்புவது என்னவென்றால், மாவீரன் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகிய 3 பேரும் தூக்கிலிடப்பட்ட இந்த நாளில் அவனை ஒரு கேள்வி கேட்டீர்கள் என்றால், உங்களுக்கு ஆதர்ச புருஷன் யார் என்றால், சர்தார் கர்த்தார் சிங் என்று சொல்லக்கூடிய ஒருவன் 19 வயதில் பஞ்சாபிலே தூக்கிலிடப்பட்டான். 19 வயதில். அவனும் பகத்சிங்கை போல அமெரிக்காவுக்கு சென்று பொறியாளர் பட்டம் பெறுவதற்காக படிக்க சென்றவன். அங்கு சென்ற இடத்தில் அங்கிருக்கிற இந்தியர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்திய விடுதலைக்காக ஆள் திரட்டியவன் கர்த்தார் சிங். 19 வயதில் அவன் தூக்கிலிடப்பட்டான். காமகட்ட மாரோ என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கப்பல் அமெரிக்கா, கனடாவில் இருக்கிற இந்தியர்கள் 1-2 செய்தார்கள். அவன்தான் அவனுக்கு ஆதர்ச புருஷன். 19 வயதில் தூக்கிலிடப்பட்ட கர்த்தார் சிங் தான் அவன் படத்தை பகத்சிங் கடைசி வரைக்கும் வைத்திருந்தான். அவனை பற்றியான வரலாற்றை வாசித்து அறிந்தான். அந்த வரலாற்றை இளைஞரிடத்தில் எடுத்து சொன்னான். ஆகவே இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், அவன் வன்முறையாளன் அல்ல. நாம் அவனை பற்றி வெறும் வன்முறையாளன் எடுத்துக்கொள்ளும் மிக உயர்ந்த மனிதாபிமானி. உதாரணமாக ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 1929ஆம் ஆண்டு அங்க சென்ட்ரல் பார்லிமெண்டிலே குண்டு வீசினான் அல்லவா? பூதகேஸ்வர் தத் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞனும் பகத்சிங்கும் குண்டு வீசினார்கள் அல்லவா? அந்த குண்டு வீசிவிட்டு ஒரு துண்டு பிரசுரத்தை மேலே இருந்து வீசினார்கள். கீழே மோத்திலால் நேரு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், பெரிய பெரிய நம்முடைய தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதை வீசிவிட்டு அதிலே இருந்த வாசகம் என்ன தெரியுமா? அதாவது, நான் குண்டு வீசணுமே தவிர யாரையும் கொல்ல வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. இந்த குண்டு தயாரிக்கப்பட்ட போதே கொல்லும் தன்மையோடு தயாரிக்கப்படவில்லை. இது வெடிக்கிற சத்தம் கேட்கும், ஆனால் யாரையும் கொல்லாது என்ற அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட குண்டுதான். ஒருவர் கூட கொல்லப்படவில்லை என்பது மட்டுமல்ல, காயம் ஏற்படவில்லை. 2 குண்டுகளை மேலே இருந்து வீசினார்கள். வீசிவிட்டு என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் தப்பி ஓட மாட்டோம். தப்பி ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் தப்பி ஓட மாட்டோம், இங்கேயே கைதாகிறோம். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 1929 கைதானார்கள். அதுக்கப்புறம் 2 வருட காலம் கடைசி தூக்கிடப்படுகிற வரை அவர் விடுதலை செய்யப்படவில்லை, பரோலிலும் வெளியே வரவில்லை. 2 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். அந்த 2 ஆண்டு காலம் சிறையில் இருந்த போது அருமை பெரியோர்களே, 5 மாத காலம் சிறைச்சாலையிலே உண்ணாவிரதம் இருந்தார். 5 மாத கால உண்ணாவிரதம். இது இந்த காலத்தில் நடக்கிற உண்ணாவிரதம் மாதிரி அல்ல. சிறைச்சாலையிலே தேசபக்தர்களால் மேற்கொள்ளப்பட்ட உண்ணாவிரதம். குடிக்கிற தண்ணீரை தவிர வேறு ஒரு சின்ன ஜூஸ் கூட குடிக்க கூடாது, பால் குடிக்க கூடாது, ஒரு பருக்கை சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாது. இந்த உண்ணாவிரதத்தை எத்தனை மாத காலம் இருந்திருக்கிறார்கள்? மொத்தமாக 2 ஆண்டுகள் தான் சிறையிலே இருந்தார்கள். 5 மாத கால உண்ணாவிரதம். அருமை பெரியவர்களே, பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், பகவதி சரண் ஓரா, அஜய்குமார் கோஷ், இன்று இருக்கிற அத்தனை பேரும் உண்ணாவிரதம் சிறைச்சாலையிலே. யாராவது அந்த புரட்சிக்காரன், துப்பாக்கியை மட்டும் நம்பக்கூடியவன் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்வானா? சிறைச்சாலையில் இருக்கிற கொடுமைகளுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டிருக்கிறான் என்றால் அவனும் அடிப்படையிலே ஒரு அகிம்சாவாதி தான். நான் ஏராளம் பகத்சிங்கை பற்றி ஏராளமான செய்திகளை வாசித்து, ஏனென்றால் பகத்சிங் இளைஞர் மன்றம் என்ற ஒரு அமைப்பை ஈரோட்டில் 20 ஆண்டு காலம் நடத்தினோம். ஏன் இப்போது கூட நான் சொல்கிறேன், இன்று காலையில் ஈரோட்டிலிருந்து நான் புறப்படுகிற போது 93 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தானே, தூக்கிலிடப்பட்டானே, அந்த 3 தியாகிகள் நினைவாக
ஈரோட்டில் 100 இளைஞர்கள் ரத்தம் சிந்தி இளைஞர்களுக்கு நினைவாக ரத்தம் வழங்கினார்கள், ரத்த கொடை செலுத்தினார்கள் என்று அதை தொடங்கி வைத்து பேசிவிட்டு தான் இங்கு வருகிறேன். ஏதோ வரலாற்றை சொல்வதல்ல. அப்படிப்பட்ட மாபெரும் இன்டலெக்சுவலாக, அறிவாளியாக மட்டுமல்லாமல் ஒரு போராளியாக, விடுதலை போராட்ட வீரனாக, எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாதவனாக, பெரியவர்களே, அந்த உண்ணாவிரதம் அஜய் குமார் கோஷ் கட்டுரைகளும் சொற்பொழிகளும் என்ற புத்தகம் இருக்கிறது. அதிலே பகத்சிங்கும் அவர்கள் தோழர்களும் என்பது முதல் அத்தியாயம். அந்த முதல் அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு 4-5 வரிகளை நான் சொல்கின்றேன். 63வது நாள் உண்ணாவிரதம். ஜதீந்திரநாத் தாஸ், ஜதீன் தாஸ் என்று சுருக்கமாக அழைப்பார்கள், வங்காள போராளி, லாகூர் சிறைச்சாலையிலே அவரை மயக்கம் போட்டு கிடக்கிறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. போலீசார் என்ன செய்கிறார்கள்? எப்படியாவது உண்ணாவிரத போராட்டத்தை முறியடிக்க வேண்டும், உண்ணாவிரதத்தை நீடிக்க விடக்கூடாது. எப்ப? 63வது நாள், கண்டினியூஸ் 63 days. இந்த 63வது நாள் என்ன செய்கிறார்கள்? அப்படியே ஜதீன் தாஸை தூக்கி கொண்டு போய் ஒரு மரத்தடியிலே வைத்து அந்த ஜதீன் தாஸுடைய மூக்குக்குள் ஒரு சின்ன அந்த துவாரத்துக்குள்ளே ஒரு குழாயை சொருகுகிறார். இந்த சைக்கிள் பம்ப் வைத்திருக்கிறோம் அல்லவா, சைக்கிள் காத்தடிக்கிறதுக்கு, அதுபோல ஒரு பம்பை வைத்து அதற்குள் 1 லிட்டர் பாலை ஊற்றி அப்படியே லேசா அழுத்தினால் அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த மூக்குக்குள்ளே போய்விடும், வயிற்றுக்குள்ளே போய்விடும். அப்படியானால் உண்ணாவிரதத்தை முறியடித்து விட்டதாகத்தானே அர்த்தம். அப்படி முறியடிப்பதற்கான முறையிலே போலீசார் சதி செய்தார்கள். 63வது நாள் என்ன ஆயிற்று தெரியுமா? அந்த மூக்கிலே சொருவினார்கள், பாலை ஊற்றினார்கள், அந்த பம்பை அழுத்தினார்கள், பால் அப்படியே மூக்குக்குள் போனது, வயிற்றுக்குள் போய் அந்த 1 லிட்டர் பாலும் வயிறு நிரம்பி விட்டது. பாருங்கள், அதுக்கு முன்னாடியே காவல்துறை கையெல்லாம் பிடித்துக் கொண்டார்கள். கடைசியில் அப்படியா, பரவாயில்லை, 1 லிட்டர் பாலை குடிக்க வைத்தாய், உண்ணாவிரதத்தை முறியடித்து விட்டோம் என்று மகிழ்ந்தார்கள். இந்த ஜதீன் தாஸ் என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே இந்த போலீசார் கையை விட்ட பிறகு அந்த மூக்குக்கு வெளியே ரத்தம் கொஞ்சம் வந்து விட்டது. அந்த ரத்தத்தை சுற்றி கொஞ்சம் ஈக்கள் மொய்ச்சு கொண்டிருந்தன. அந்த 2 கையும் வைத்து கையில அடித்து அப்படியே வாயிலே போட்டான். உள்ளே இருக்கிற அந்த பால் ரத்தத்தோடு வெளியே வந்தது. அடுத்த வினாடி அப்பவே செத்து மடிந்தான் ஜதீந்திரநாத் தாஸ். ஜதீன் தாஸ் பகத்சிங்கை போல ஒரு மாவீரன், வங்காளத்தை சேர்ந்தவன், பகத்சிங்கோடு அந்த விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவன், அதே லாகூர் சிறைச்சாலையில் அவருடைய தோழராக இருந்து மறைந்தவன். அந்த ஜதீன் தாஸை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன செய்தார் என்றால், கல்கத்தாவில் இருந்து அங்க லாகூர் சிறைச்சாலையில் செத்து மடிந்தானே இளைஞன், மாபெரும் வீரன் ஜதீன் தாஸ், அவனுடைய உடலை கல்கத்தாவுக்கு அனுப்புங்கள் என்று 2 பேரை லாகூருக்கு அனுப்பி அந்த உடலை கல்கத்தாவுக்கு வர வைத்தார். கல்கத்தாவில் அந்த இறந்து போன ஜதீன் தாஸை வரவேற்பதற்காக, அந்த உடலை வரவேற்பதற்காக 5 லட்சம் பேர் நின்றார். 5 லட்சம் பேர் நேதாஜியுடைய தலைமையில். சும்மா வந்து விடவில்லை சுதந்திரம். ஜதீன் தாஸுடைய மரணம் இந்தியாவையே உலுக்கியது. 63வது நாள் உண்ணாவிரதம். இந்த இடத்திலே சொல்ல விரும்புவது ஏனென்ற நேரமாகிவிட்டது. பகத்சிங் கடைசியிலே தூக்கிடப்பட்டான் அல்லவா, அவங்க தந்தையார் நிற்கிறார், தாத்தா நிற்கிறார், அதே நாளில் வெளியே உடலை வாங்கி செல்வதற்காக நிற்கிறார். ஆனால் திடீரென்று 23ஆம் தேதி எதிர்பாராமல் முந்தைய நாளே தூக்கிடப்பட்டு விட்டதால் பகத்சிங்கை விடுதலை செய், பகத்சிங்கை விடுதலை செய், ராஜகுருவை விடுதலை செய், சுகதேவ் விடுதலை செய். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் லாகூர் சிறைச்சாலையை சுற்றி முழக்கமிட்டார்கள். அதற்கு பயந்துதான் ஆங்கில அரசாங்கம் திடீரென்று தூக்கிலிட்டது. அந்த உடலை மரியாதையாக அவர் பெற்றோரிடம் கொடுக்க வேண்டும், அவர் தாத்தாவிடம் வழங்க வேண்டும். அம்மாவும் அப்பாவும் வெளியே தான் நிற்கிறார்கள். ஆனால் இங்கு மரணம் அடைந்தவரை என்ன செய்தார்கள் தெரியுமா? பின் வழி ஒன்று இருக்கிறது, அந்த வழியாக உடலை அப்படியே எடுத்துச் செல்ல முடியாது. அருமை பெரியவர்களே, நான் சொல்வதற்கு ஆவணம் இருக்கிறது. அந்த உடலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி, கண்டம் துண்டமாக வெட்டி சாக்கு பையில் போட்டு வாகனத்தை எடுத்து அவர்கள் சட்லஜ் நதிக்கரைக்கு கொண்டு போய் தீயிட்டு முழக்குவதற்கான முறையை எடுத்து சென்று விட்டார்கள். இதை அறிந்த இளைஞர்கள் எல்லாம் பின்னாலே ஓடினார்கள். கடைசியில் அந்த சட்லஜ் நதிக்கரையிலே அந்த உடல் தீயிட்டப்பட்ட பிறகு இவர்கள் போய் கண்டுபிடித்து அதை அப்படியே எடுத்து வந்து, வெட்டப்பட்ட உடல், தீயில் கருகிய உடல், இந்த 3 வீரர்களின் உடல்
அதை எடுத்துக்கொண்டு வந்து மறுபடியும் ஊர்வலமாக கொண்டு வந்து வேறு இடத்திலே புதைத்து அங்கு ஒரு நினைவு சின்ன மாதிரி அவங்க தாயாரை புதைத்த அதே இடம், மாதாஜி பகத்சிங்குடைய தாயாரை புதைத்த அதே இடம், அங்கே நிக்க அந்த பாட்டியை புதைத்த அதே இடத்திலே புதைத்திருக்கிறார்கள். நான் இந்த இடத்திலே சொன்னான், அந்த இடத்தெல்லாம் நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்கான முறையிலே சிறு வயதில் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அங்கு சென்றோம். நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புவது தந்தை பெரியார் அவர்கள் தான் முதலாக பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட பிறகு 2-3 நாட்களில் இங்க குடியரசு இதழில் பகத்சிங் என்ற தலைப்பை போட்டு குடியரசு இதழில் ஒரு தலையங்கம் எழுதியவர் தந்தை பெரியார். பகத்சிங்குடைய மரணத்துக்கு தமிழ்நாட்டிலே ஒரு தலையங்கம் எழுதப்பட்டது என்றால் இந்தியாவிலேயே அதிகம் பேர் எழுதவில்லை, தமிழ்நாட்டில் தான் எழுதப்பட்டது. அது தந்தை பெரியார் தான் அந்த அருமையான முறையிலே பகத்சிங்கை பற்றி வலிமையான ஒரு தலையங்கத்தை எழுதினார். அதற்கு பிறகு நிறைய புத்தகங்கள் வெளிவந்தன. பகத்சிங் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கவில்லை, தென் மாநிலங்களுக்கு வந்ததில்லை. ஆனால் ஒன்று பாருங்கள், 1931 இறந்த பிறகு நவஜவான் பாரத் சபா என்பதுதான் அவன் ஆரம்பித்த அந்த இயக்கம், அந்த விடுதலை போராட்ட இயக்கம். அந்த நவஜவான் பாரத் சபா தமிழ்நாடு மாநில மாநாடு 1931 மார்ச் மாதம் இறந்த பிறகு 2 மாதங்களில் ஈரோடு மாநகரத்தில் நடந்தது. நவஜவான் பாரத் சபானுடைய மாநில மாநாடு. அந்த மாநாட்டில் வருவதாக ஒப்புக்கொண்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். கடைசியில் அவரால் வர முடியவில்லை. அதற்கு பிறகு நான் சொன்னேனே, ஜதீன் தாஸ் அவருடைய சொந்த தம்பி சகோதரனும் ஒரு விடுதலை போராட்ட வீரன். அந்த வீரனை தான் ஈரோட்டு மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் அனுப்பப்பட்டார். தங்க தமிழகனே கொண்டாடியது. நான் நாத்திகன் ஏன், why I am an atheist என்று சொல்லக்கூடிய அருமையான புத்தகத்தை எழுதியவன் பகத்சிங். அது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களால் அந்த நூற்பதிப்பு கழகம் என்ற ஒரு கழகத்தால் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தை வெளியிட்டதற்காக பெரியாருடைய அண்ணன் வே கிருஷ்ணசாமி நாயக்கர் அவர் பெயரில் தான் பதிப்பகம் இருந்தது. ஆகவே அவரை கைது செய்தார்கள், 6 மாத கால சிறை. அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் ப. ஜீவானந்தம். அந்த மொழிபெயர்த்ததற்காக அவருக்கு 6 மாத கால சிறை. ஆகவே தமிழிலும் எண்ணற்ற புத்தகங்கள் வந்துவிட்டன. நான் பகத்சிங்கை மட்டும் குறிப்பிடவில்லை, இந்தியாவில் இருக்கிற விடுதலை போராட்ட வீரர்கள் எவர் எவர், யார் யார், இந்த தேசத்திற்கான முறையில் ரத்தம் சிந்தியவர்கள் யார், துப்பாக்கி தோட்டாவுக்கு முன்னாலே நெஞ்சை நிமித்து காட்டியவர்கள் யார், 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இந்த சிறை கொட்டடையில் சித்திரவதைப்பட்டவர்கள் யார், குழந்தை குட்டிகளை இழந்து சொத்து சுகங்களை இழந்து இந்திய சுதந்திரத்தை வேண்டி நிற்பதற்கு அந்த வீரர்கள் யார் யார் என்ற பட்டியலை எல்லாம், அந்த வரலாற்றை எல்லாம் வாசித்து புதிய வரலாறு படைப்பதற்காக நாம் புறப்பட வேண்டும். 75 ஆண்டு கால சுதந்திரத்திற்கு பிறகு அனைவருக்கும் கல்வி. ஆகவேதான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த கல்வி சார்ந்த முயற்சிகளை நான் சுட்டிக்காட்டியதற்கு என்ன காரணம் என்றால், இந்தியா பூராவிலும் அனைவருக்கும் கல்வி, ஒரு மகிழ்வான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்டார்களே, செக்கிழுத்த செம்மல், வாவுசி, சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி போன்றவர்கள் எல்லாம் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று முழக்கமிட்டார்களே, அந்த நாட்டை, அந்த தேசத்தை, அந்த இந்தியாவை, அந்த தமிழகத்தை படைப்பதற்கு அவர்களது நினைவு நாளாகிய இன்று, 93வது நினைவு நாளாகிய இன்று நாம் உறுதியேற்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.